அந்த பெட்டியை சுற்றி நின்றன. மிக பிரம்மாண்டமாக 38 ஆண்டுகளுக்கு பிறகு கண்கொள்ளா காட்சியாக சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு? புங்குடுதீவு கண்ணகை அம்மன் கோயில் 2025ஆம் ஆண்டு தேர் திருவிழா மிக பிரம்மாண்டமாக பல ஆயிரம் மக்கள் புடசூழ எப்படி இடம்பெறுகிறது என்றுதான் இந்த காணொளி. கோயிலுக்கு உள்ள இருந்து வெளி வீதி உலா வரும் மட்டும் எப்படி சுவாமியை கொண்டு வருகின்றார்கள், இங்கே எப்படி திருவிழா இடம்பெறுகிறது, பக்தர்கள் எல்லாம் எப்படி வீதிகளிலே படைக்கின்றார்கள். இது கடற்கரை ஆண்டிய பிரதேசம் என்றதால அந்த பிரதேசத்தோட இந்த திருவிழாவை அப்படியே பார்க்க போகிறோம். இதோட யூடியூப் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பாருங்கள். மறக்காமல் பார்க்குறது மட்டும் இல்லை, பகிருங்க. நாங்கள் நிற்கின்ற இடம் இலங்கை யாழ்ப்பாணம் புங்குடுதீவு என்கின்ற ஊர். யாழ்ப்பாணத்திலேருந்து 30 கிலோமீட்டர் பயணம் செய்து இந்த ஊருக்கு நீங்கள் வரணும். கூகுளில் போய்ட்டு புங்குடுதீவு அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். புகழ்பூத்த நைனாதேவி அம்மன் கோயில் செல்கின்ற வீதியில் தான் இந்த கோயிலும் அமைந்திருக்கிறது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மிக பழமையான கண்ணகி ஆலயம். பல ஆயிரம் நூற்றாண்டு பழமையான இந்த ஆலயத்துடைய திருவிழா எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். ஆலயத்தினுடைய தெற்கு வாசல் பகுதியில் வந்து நிற்கிறோம். இப்பொழுது சுவாமி உள்வீதி சுத்துகின்ற அந்த காட்சியை தெற்கு வாசல் இருக்கிற அந்த சிறிய கோபுரத்தினூடாக வந்து நாங்கள் அப்படியே பார்க்க போகின்றோம். ஆலயத்தினுடைய மேற்கு வாசலில் வந்து நிற்கிறோம். மேற்கு வாசலில் இப்பொழுது பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் சுவாமி எப்படி உள்வீதியுலா சுற்றுகின்றார் என்கின்ற காட்சியை ஒரு வாசலில் இருந்தும் நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ மேற்கு வாசல் ஊடாக சுவாமி எப்படி உள்வீதியுலா சுற்றுகின்றார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகின்றோம். பாருங்கள், அழகான ஒரு மேற்கு வாசல் ராஜகோபுரம். அப்படி 2 கரையிலையும் வாழை குலையோடு வாழை குலைகள் இருக்கிறது. அப்படியே உள்வீதி உலா சுட்டு கொண்ட சுவாமியை பார்ப்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். அடுத்து வடக்கு வாசல் வீதி ஊடாக எப்படி சுவாமி உள்வீதி உலா சுற்றுகின்றார் என்று சொல்லி பார்க்க போகின்றோம். இப்பொழுது நாங்கள் அப்படியே வடக்கு வாசல் வீதி ஊடாக அப்படியே செல்லாம். பாருங்கள், ஒரு அழகான ஒரு ராஜ கோபுரம். அப்படியே நாங்கள் உள்ளே சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வீதி ஊடாகவும் சுவாமியை எப்படி உள்வீதி உலா சுற்றி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கோ, வடக்கு வாசல் வீதி ஊடாக அப்படியே உள்ள சென்று கொண்டிருக்கிறோம். உள்வீதி உலா சுவாமி எப்படி சுற்றுகின்றார் என்று சொல்லி பார்த்திருப்பீங்க. பக்தர்கள் அப்படியே உஜு ஏறி ஆடிய காட்சியையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இப்பொழுது 3 சித்திரத்தேர்களில் சுவாமி இன்றைய தினம் வெளிவீதி உலா வர இருக்கின்றார். நாங்கள் நிற்கின்ற முன்பகுதி இதுதான் கிழக்கு வாசல் பகுதி. இந்த கிழக்கு வாசல் பகுதி ஊடாக இப்பொழுது தேரை இழுப்பதற்கான ஆயத்த பணிகளை பக்தர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அற்புதமான காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, தேர் வந்து மிகப்பெரிய தேர் இங்கே இருக்கிறது.
ஆயத்தத்திலே இருக்கிறது. முன்னாலே அடியவர்கள் தேங்காய் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது நாங்கள் அப்படியே கிழக்கு வாசல் ஊடாக அப்படியே உள்ளே சென்று பார்க்க போகின்றோம். பக்தர்கள் வந்து கொண்டிருக்கிற அதே நேரத்தில் கிழக்கு வாசல் ஊடாக உள்வீதி உலா சுவாமி சுற்றி வந்து அந்த வடக்கு புறத்திலே வசந்த மண்டபத்துக்கு அருகிலே நிற்கிற அந்த அற்புதமான காட்சியை அப்படியே பார்க்க போகின்றோம். ஆலயத்துக்குள்ள நாங்கள் அப்படியே சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் பொங்குடிதீவு ராயரேஸ்வரி அம்மன் ஆலயம். இப்பொழுது சுவாமி அங்கே நிற்கின்றார். எவ்வளவு அழகான ஆலயம். இன்னும் சற்று நேரத்திலே சுவாமி தேரேறப் போகின்றார். புங்குடுதீவு ராயராயேஸ்வரி அம்மன் ஆலயம் 2025ஆம் ஆண்டு தேர் உற்சவம் இன்னும் சற்று நேரத்தில் அம்மன் தேரிலே ஏறப்போகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்ப்பதற்காக பக்தர்கள் எல்லோருமே திரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்பொழுது வசந்த மண்டபத்துக்கு அருகிலே சுவாமி நிற்கிற அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். வசந்த மண்டபத்திலே சுவாமி 3 சுவாமிகளும் உள்விதி உலா சுற்றி வந்திருக்கிற அந்த அற்புதமான காட்சியோட பாருங்க, பக்தர்கள் பின்னாலே பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்தியோட. மணி 46 இப்பொழுது வந்து மல்லாரி இசைப்பார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சுவாமியை வந்து அப்படியே தேரில் வந்து ஏற்ற போகின்றார்கள். இப்பொழுது மல்லாரி வாசிக்கின்ற இசையோட நாங்கள் சுவாமி எப்படி வெளிவீதி உலா வந்து தேரிலே ஏறப்போகின்ற அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். முதல்ல பிள்ளையாரை வந்து வெளிவீதி உலா கொண்டு வருகிறார்கள். அதற்கு பிறகு முருகப்பெருமானை வந்து வெளிவீதி உலா கொண்டு வரப் போகின்றார்கள். அடுத்து புங்குடுதீவு அருள்மிகு கண்ணகி அம்மனை வந்து வெளிவீதி உலா கொண்டு வரப் போகின்றார்கள். 9:55 ஆகிறது. இப்பொழுது சுவாமியை எப்படி வெளியிலே கொண்டு வருகிறார்கள் என்று சொல்லி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமிகளையும் மெதுவாக அசைத்துக் கொண்டிருக்கின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உச்சியிலே நந்தி கொடி பறக்க புங்குடுதீவு கண்ணகை அம்மன் ஆலயம், புங்குடுதீவு ராயராயேஸ்வரி அம்மன் ஆலயம் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்ற வரலாற்று சிறப்புமிக்க இந்த ஆலயத்திலே இன்னும் சற்று நேரத்திலே தேர் உற்சவம் இடம்பெற இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் சரியாக கோயிலுக்கு வெளியாலே நிற்கிறோம். பக்தர்கள் எல்லோருமே பக்தியோடு நிற்கிற அந்த அற்புதமான காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை அறிந்த ஒருவர் இந்த பேழையை ஏதோ
பின்னாலே இந்த பூரத்தின் நிலையிலே வெப்பக்குளத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த மரங்களை ஒவ்வொருவரும் நிலவிப்பார்கள். ஆகவே துன்பங்கள் நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த நேரம் இருப்பார். ஆதிபதி சங்காரம் செய்து எப்படி வாழ்ந்தோமோ அந்த நிலைக்கு போயிருக்கிற சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். உண்மையிலே ஸ்ரீ அன்னை வடிவாக ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி எழுந்தருளி இப்போது சுவாமி முன்னுக்கு நிற்கின்ற அதே நேரத்தில் பின்னாலே இவ்வளவு பக்தர்கள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க வேறுங்க. சரியா நாங்கள் அப்படியே பின்புறமாக நிற்கிறோம். சுவாமி வெளியிலே வருவதற்கு முதல் மேலே இருந்து பூ போடுவதற்கு பாருங்க ட்ரோன் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் கண்ணகை அம்மன் எப்படி வெளியிலே வருகிறார் அப்படின்னு சொல்லி பாருங்கள். தேர் முட்டியிலே என்னும் சற்று நேரத்திலே சுவாமி ஏற போகின்றார். மூன்று தேர்களில் மூன்று சுவாமியை ஏற்றுவதற்காக பக்தர்கள் அப்படியே பக்தியோடு கொண்டு செல்கின்ற அற்புதமான அந்த காட்சியை வந்து நாங்கள் இப்பொழுது பாருங்க முருகன் மற்றும் பிள்ளையார் எப்படி தேரிலே ஏறுகின்ற அந்த அற்புதமான காட்சியை இப்பொழுது தேர்முடி மண்டபத்திலிருந்து நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே சுவாமியை இறக்கி வைக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முருகன் மற்றும் பிள்ளையார் இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியையும் ஒன்றாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சுவாமி என்னும் சற்று நேரத்திலே தேரிலே ஏறப்போகின்றார். இன்றைய நாள் அம்பாளை எப்படி அலங்கரித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த அதே நேரத்தில் இப்போ நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள். தேரிலே ஏறுவதற்காக மூன்று சுவாமிகளும் தயாரான நிலையிலே தற்சமயம் இருக்கின்றார்கள். பாருங்கோ சுவாமிக்கு வந்து பூ போடுவதற்கு பாருங்க இவ்வளோ பெரிய ட்ரோன் வந்திருக்கு பாருங்க. ஒரு வருஷம் இந்த ட்ரோனை வந்து இவர்கள் கொண்டு வருவார்கள். 10:34 என்னும் சற்று நேரத்திலே சுவாமி தேர் இருக்கின்ற அதே நேரத்தில் ஆலயத்தினுடைய தெற்கு பக்கத்தில் வந்திருக்கிறோம் பாருங்க. பக்தர்கள் எல்லோருமே வந்து நடந்து அந்த பிட்டிக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் நடந்து செல்லலாம், பயப்பட தேவையில்லை. சிறுவர்களை கையில் பிடிச்சு கொண்டு நடந்து செல்லலாம். அப்படியே நாங்கள் ஆலயத்துக்கு தெற்கு பக்கம் சவுக்கு மரத்தோட பச்சை பசேல் என்கின்ற காட்சியோட அப்படி இன்றைய நாள் தேர் ஏறி வரப்போகின்ற தேர்முட்டியையும் 3 தேர்களையும் வந்து நாங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ வாகனங்கள் வந்திருக்கின்ற பாருங்கள். இதே மாதிரி ஆலயத்தை சுற்றி ஏராளமான வாகனங்கள் வந்து வந்திருக்கிறது.
ஆலயத்துக்கு முன்னாலே மிகப்பெரிய ஒரு படையல், அந்த படையலை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். பாருங்க, மிகப்பெரிய ஒரு படையல். விநாயக பெருமான் தேரேறி இருக்கிற அந்த அற்புதமான காட்சி. இப்போ விநாயக பெருமானினுடைய முதலாவது திரைச்சியிலேயே அகற்றி விட்டார்கள். வெளியிலே, அதாவது இந்த நேரத்திலே வெளியிலே என்ன இடம்பெறுகிறது என்று சொல்லித்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு காத்து ஒன்று அடிக்குது இந்த இடத்துல. ஆலயம் எப்படி இருக்குது என்று சொல்லி பாருங்கள். தாகசாந்தி நிலையங்கள் எல்லாம் அப்படியே சுற்றி இருக்கிறது. அதனால் வாகனங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. மூன்று தேர்களும் இப்பொழுது சரியான நேரத்திலே சுவாமி வந்து ஏறி இன்றைய தினம் எப்படி அம்மன் தேரிலே காட்சி கொடுக்கிறார் என்று பாருங்க. இன்னும் சற்று நேரத்தில் இந்த மூன்று தேர்களையும் வந்து இழுக்க போயினோம். இப்பொழுது பிள்ளையார் தேர் முன்னாலே வந்து தேங்காய்கள் எல்லாம் வந்து உடைத்து விட்டார்கள். அடுத்தது முருகப்பெருமானுடைய தேரை வந்து நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். பாருங்க எப்படி தேர் என்று பாருங்க, வண்ணமயமான சித்திர தேர். அடுத்தது முருகப்பெருமானுடைய தேர். இப்போ தேங்காய்கள் வந்து உடைத்து கொண்டிருக்கின்றார்கள். மூன்றும் வந்து அழகான வண்ணமயமான சித்திர தேர்களாம். பக்தர்கள் பக்தியோட தேங்காய் உடைக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வடக்கயிறை பாருங்க, பக்தர்கள் எப்படி பக்தியோட பற்றி பிடிக்கின்றார்கள் சொல்லி. தேருக்கு வந்து பாருங்க அப்படியே மேலே ட்ரோன் வந்து அப்படியே மலர்ந்து ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்று தேர்களும் இப்பொழுது அசைகின்றது பாருங்க. பக்தர்கள் பக்தியோடு இழுத்து கொண்டிருக்கின்றார்கள். விநாயக பெருமானுடைய தேர், முருக பெருமானுடைய தேர், அடுத்து அம்பாளுடைய தேர் அசைந்து வர போகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ட்ரோன் வந்து தொடர்ந்து பூ போட்டு கொண்டிருக்கு பாருங்க. ஆலயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சத்யா நேரம் இலங்கை நேரம் 11:15. ஆலயத்தினுடைய கோபுரத்தோட இன்றைய நாள் அம்பார் எழுந்தருளி வெளிவீதியில் வரும் தேரை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர் இழுக்கின்ற இந்த நேரத்தில் பாருங்க, மேலும் மேலும் அப்படியே மாறி மலை வளைஞ்ச மாதிரி பூக்கள் வந்து ட்ரோனில் ஒட்டி கொண்டிருக்கணும். அன்பான உறவுகளே வணக்கம். புங்குடுதீவின் வரலாற்று பெருமைமிகு யாழ் மாவட்டத்தின் திலகமாக இருக்கிற புங்குடுதீவு என்கின்ற அந்த கிராமத்தில் கண்ணகி அம்பாள் தெப்பக்குளத்திலே
அந்த தெப்பக்குளத்திலே தெற்குப்புறமாக அவள் வந்து பேழையிலே வந்தடைந்த அந்த பெருமாட்டி மதுரையை எரித்துவிட்டு ஒரு திருமுலை இல்லாமல் வந்த அந்த பெருமாட்டியோடு பத்ரகாளி அம்பாளும் சேர்ந்து வந்து அம்பாளினுடைய திருப்பாதமும் சேர்ந்து ஒரு பேழையிலே வந்திருந்தது. அந்த பேழையை சுற்றி கடலிலே பசுக்கள் அந்த காலத்திலே சுற்றி மேய்ச்சலுக்கு போன பசுக்கள் கடலுக்குள்ளே போய் அந்த பெட்டியை சுற்றி நின்றன. அதுவே ஒரு பெரும் வரலாற்று பெருமை அருள் என்று நாங்கள் சொல்லலாம். அதை ஒருவர் கண்டெடுத்து அதுக்குள்ளே கடலிலே கப்பலிலே இருந்து ஏதேனும் பொக்கிஷங்கள் வந்திருக்கக்கூடும், அதை எடுத்து அனுபவிக்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு தலையிலே சுமந்து வந்தார். அந்த சுமந்து வருகிற பொழுது 3 இடங்களிலே வைக்கிறார். ஒரு இடத்திலே வைக்கிறார், அங்கே நாச்சிமா கோயில், இன்னொரு இடத்திலே நாயமார் கோயில் என்கின்ற திரு ஆலயங்கள் இருக்கிறது. 3வது இடமாக இந்த இப்போது கண்ணகி அம்பாள் அமைந்திருக்கிற அந்த ஆலயத்திலே ஒரு பூவரச மர நிழலிலே அவர் வந்து அந்த பேழையை வைத்து விட்டார். தூக்க முடியாத பார்த்தால் கொஞ்சம் அந்த நிழலிலே தூங்குகிற பொழுது கண்ணகி அம்பாள் அவருடைய கனவிலே தோன்றி, நான் மதுரையிலே இருந்து வந்திருக்கிறேன், இங்கே எனக்கு ஒரு ஆலயம் அமையுங்கள் என்று அவருக்கு கனவிலே சொன்னதன் பின்னாலே அந்த இடத்திலே சின்ன குடிலாக அமைத்து ஆலயம் வைக்கப்பட்டது. அதன் பின்னாலே ஊரவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அம்பாளுக்கு ஆலயம் அமைக்க வேண்டும், ஆகவே ஒவ்வொருவரும் முடிந்த அளவுக்கு நிதி பங்களிப்பு செய்யுங்கள், இந்த மரங்களை பனைமரங்களை தாருங்கள் கூரை போடுவதற்கு என்று கேட்டார்கள். எல்லோரும் பலர் அதனுடைய பெருமதி நினைத்து கொண்டு அதை கொடுப்பதற்கு மறுத்து விட்டார்கள். அதன் பின்னாலே அந்த இரவு பெரும் புயல் அடித்து ஒவ்வொரு வீடுகளுக்கு மேலும் பனை மரங்கள் எல்லாம் சரிந்து சாய்ந்து கிடந்ததன் பின்னால், எங்கள் வீட்டிலே இத்தனை மரம் இருக்கிறது எடுங்கள், உங்கள் வீட்டிலே இத்தனை மரம் இருக்கிற எடுங்கள் என்று சொல்லி அந்த மரங்கள் மூலமாகத்தான் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது. அதன் பின்னாலே 1968 என்கின்ற காலப்பகுதியில் நினைக்கிறேன் திரு முத்தையா பிள்ளை அவர்களால் இது புனருத்தாரணம் செய்யப்பட்டு ஆலயம் அமைக்கப்பட்டது. அந்த ஆலயம் அது மட்டுமல்ல, அதன் பின்னால் இங்கே ரதோற்சவம் நடைபெறுகிற பொழுது அம்பாளுக்கு கயிறு வடம் என்று சொல்லப்படுகிற அந்த கயிறும் அதே இடத்திலே கடலிலே வந்தது. ஒருவர் எடுத்து அதை யாழ்ப்பாணத்திலே கொண்டே கயிற்று கடையிலே விட்டு அதில் பணம் சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிற பொழுது அந்த கயிற்று வடத்துக்குள்ளே இருந்து நாகம் சீறியது. அதனால் பயந்து அம்பாளே உனக்கு தந்து விடுகிறேன் என்று அந்த வடம் தான் இப்போதும் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதே போல இந்த கொடிமரத்தினுடைய மரமும் இந்த கடலிலே தான் வந்தடைந்து கொடிமரமாக உருவாக்கப்பட்டது. அப்படி மிக அற்புதம் நிறைந்த இந்த பராசக்தியினுடைய வடிவமாக வந்திருக்கிற கண்ணகி அம்பாள் இப்போது மதுரையை எரித்துவிட்டு வந்ததால் அவளை தெற்கு புறத்திலே கடலை பார்க்குமாறு அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டது. மூலஸ்தானத்திலே ராஜராஜேஸ்வரியாக உருவகப்படுத்தி, அதாவது மகிஷாசுரனை சங்காரம் செய்ததன் பின்னால் குளிர்வடைந்த அந்த பராசக்தி ராஜராஜேஸ்வரியாக வடிவம் எடுத்தால் அந்த வடிவத்திலே தான் இங்கே மூலஸ்தானத்திலே வைக்கப்படுகிறது. அதனால் கண்ணகி அம்மன் என வழங்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் திருக்கோயில் என்றுதான் இது சொல்லப்படுகிறது. ஒரு அற்புதமான இடம், தென் திசையிலே அற்புதமான கடல் நிறைந்த நல்நீரோடு சேர்ந்து அந்த அம்பாள் இந்த இடத்திலே இருக்கிறார். இதை வந்து பார்க்கிறவர்களெல்லாம் பிரமிக்கிறார்கள். உலகத்திலே இருக்கிற ஆலயங்களிலே ஒரு சிறப்பான ஆலயமாக இந்த கண்ணகி அம்பாள் ஆலயம் இப்போது எல்லோராலும் கணிக்கப்படுகிறது. இந்தியாவிலே இருந்து வருகிற யூடியூபர்கள் கூட வந்து பார்த்து இதை இப்படி ஒரு ஆலயத்தை இந்த மண்ணில் அமைத்திருக்கிறார்களே, கண்ணகிக்கு கற்புக்கரசி கண்ணகிக்கு ஆலயம் அமைத்த இந்த மக்கள் இவ்வளவு சிறப்பான மக்கள் இப்படியான ஒரு மிக பிரமாண்டமான ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் எல்லாம் கூறுகிற பொழுது இந்த ஊர் மக்கள் உண்மையிலே புலகாங்கிதம் அடைகிறார்கள். 500 தூண்கள், 7 ஆலயங்கள் என கோபுரங்கள் என அமைக்கப்பட்டு இந்த உள்ளுக்குள்ளே பார்க்கிற பொழுது அற்புதமாக இருக்கிறது. அங்கே செய்யப்படுகிற வர்ண வேலைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது 3D-யாக முப்பரிமாணம் என்று சொல்லுகிற 3D-யிலே தெரியக்கூடிய அளவுக்கு அழகாக அற்புதமாக அந்த அலங்காரங்கள் அம்பாளினுடைய ஆலயத்தை செய்யப்படுகிறது. இன்னும் முற்றுப்பெறவில்லை, நிச்சயமாக அடுத்த ஆண்டுக்குள்ளே நிச்சயமாக முற்றுப்பெறும். இந்த ஆண்டு நிறைய பக்தர்கள் கனடா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், லண்டன் என பல நாடுகளில் இருந்து வந்திருக்கிறார்கள். நான் சுவிட்சர்லாந்தில் இருந்து வந்திருக்கிறேன். நான் இந்த ஊரைச் சேர்ந்த 11ஆம் வட்டாரம் ஆலடி சந்தி கலட்டி வரசித்தி விநாயகர் ஆலயத்துக்கு அருகிலே இருக்கிறால் எங்களுடைய குலதெய்வமாக கண்ணகி அம்பாளும் கலட்டி வரசித்தி விநாயகரும் தெங்கந்தரல் விரகத்தி விநாயகரும் இருக்கிறார்கள். உண்மையிலே நீங்கள் பார்த்தீர்களானால் இங்கே வருகிற பொழுது முன்னுக்கு விநாயகருடைய தேர் ரதம் வருகிறது. அதன் பின்னாலே அம்பாள் ராஜராஜேஸ்வரி வருகிறாள். அதுக்கு பின்னாலே முருகப்பெருமான் வருகிறார். ஆகவே இங்கே இருந்து பார்க்கிற பொழுது இந்த தென் திசையிலே இருந்து போகிற பொழுது வடக்கு நோக்கி அம்பாள் போகிற பொழுது முதலிலே கலட்டி வரசித்தி விநாயகர் வருகிறார். அதற்கு அடுத்து முருகன் ஆலயம், தல்லியபெற்று முருகன் ஆலயம் இருக்கிறார். அங்குதான் வேட்டை திருவிழாவுக்கு அம்பாள் போகிறார். அப்படி போயிட்டு திரும்புகிற வேளையிலே வலதுபுறம் விநாயகர், இடதுபுறம் முருகனை அழைத்துக் கொண்டு வருவது போல அந்த தாய் ஒரு குளிர்ச்சியோடு இங்கே வந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். வெளிநாடுகளில் இருக்கிற பக்தர்கள் அம்பாளை பார்ப்பதற்காக ஓடோடி வருகிறார்கள். அற்புதமான முகம் ஜொலிக்கிறது. அம்பாளை வந்து தரிசனம் நீங்கள் நிச்சயமாக காண வேண்டும். ஆலயத்திற்கு நீங்கள் நைனை நாகபூசணியை தரிசிக்கிறவர்கள்
எல்லோரும் இப்போது இந்த கடற்கரையோரம் வந்து இந்த கண்ணகி அம்பாளையும் தரிசித்துவிட்டு செல்கிறார்கள். இதெல்லாம் இந்த புங்குடுதீவு மக்களுக்கு கிடைத்த பெருமை. அம்பாளை வந்து வழிபாடு செய்யுங்கள். சக்தியே சகலதையும் சாதிக்கும் வல்லமை கொண்டது. சக்தியே சகலதுக்கும் மூலமானது. ஆதிசக்தி ஆதிபராசக்தியாக ராஜராஜேஸ்வரியாக கண்ணகி அம்பாளாக இங்கே இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிற அந்த அம்பாளினுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி அமைகிறேன். ஓம் சக்தி. நன்றி, வணக்கம். கண்ணகி அம்மன் அடியார்களுக்கு அன்பான வணக்கம். இது நல்ல சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. கண்கொள்கா காட்சியாக கோபுரங்களும் தூணுகளும் அடியார் பக்தர்கள் கூடிக்கொண்டே இருக்கின்றார்கள். கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. கண்ணகி அம்மன் கோவிலுக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மனுக்கும் அரோகரா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க? நான் 40 வருஷம் லண்டன்லேருந்து வந்து இப்போ கொட்டடியிலேருந்து இங்கே வந்து நிற்கிறேன். நைனாதி கோயில் போவதுண்டு, நல்லூர் போவதுண்டு, எல்லா கோயிலும் தெரிந்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு வருஷம் இங்கே இருந்து கொண்டு திருப்பி லண்டனுக்கு போக இருக்கின்றேன். பின்னால் பாருங்க எவ்வளவு பறவை காவடிகள் உண்டு. அப்படியே விநாயக பெருமானும் முருக பெருமானும் முன்னாலே அப்படியே தேரிலே சென்று விட்டார்கள். பாருங்க எப்படி சுவாமி அப்படியே பக்தியோட அரோகரா அரோகரான்னு சொல்லி இழுத்து கொண்டு வருகிறான்னு சொல்லி நீங்கள் பார்க்குறது வந்து பிள்ளையாரனுடைய தேர். அடுத்து முருக பெருமானுடைய தேர். இப்பொழுது அம்பாள். பாருங்க மக்களே எவ்வளவு சந்தோஷமான விஷயங்கள் இங்கே இடம்பெற்று கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இங்கே வந்து படையல் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. படையத்துக்கு பிறகு பக்தர்கள் பக்தியோட இந்த படையலை வந்து எடுத்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? சுவாமியாக இருக்கிறோம். நாங்கள் சுவிட்சர்லாண்டிலிருந்து வந்துக்கிறோம். ஓகே. எங்களோட அப்பா அம்மா பிறந்த மாநில நாங்களும் இந்தியா பிறந்து வளர்ந்த நாங்கள் 22,000 மக்கள் வாழ்ந்த இடம். ஆனால் தற்போது 5,000 மக்கள் வாழ்கிற இடமாக இருக்கின்றது. புலம்பெயர்ந்து போனபடியால் மக்கள் கண்ணகியின் தேர் திருவிழாவுக்கு அதிக மக்கள் வந்திருக்கிறார்கள். நீங்கள் மக்களை கண்காட்சியாக பார்த்துருப்பீங்கள். அம்மாள் வந்து யாரையுமே குறைவிட மாட்டாள். எல்லாருக்கும் அவர்கிட்ட வேண்டியிருந்தால் வேண்டியதை கொடுப்பார். இப்பொழுது பிள்ளையாருடைய தேர் மேற்கு வாசல் ஆலயத்தினுடைய மேற்கு வாசலிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க மேற்கு வாசல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்கே தான் வந்து அன்னதான மடங்கள் எல்லாம் இருக்குது. அதோட வந்து மணிக்கடைகள் எல்லாம் வந்து இங்கே தான் இருக்கிறது. பாருங்க இங்கே வந்து பாருங்க சிறுமிகள் வந்து பக்தியோட நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்ற காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். தேருக்கு முன்னாலே இப்படி இடம்பெறுகிறது. நீங்க பின்னால பார்க்கிறது பிள்ளையாருடைய தேர். இது முருக பெருமானுடைய தேர். காவடிகள் எல்லாம் இங்காலே ஆட போகின்றார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த புங்குடுதீவு அம்மன் கோயில் வந்ததுக்கு நான் பெரிய சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். இவ்வளோ அதிசயமான அம்மன் இது வந்து கடலில் அடைஞ்சு வந்தது. அது மட்டும் இல்லை, எனக்கு எவ்வளவு அதிசயமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்குது. இனி இல்லாத ஒரு பக்தி வாழ்ந்த அம்மன். நோரையிலேருந்து வந்திருக்கிறேன். நான் பல நாடுகளிலிருந்து எல்லாரும் வந்திருக்கிறேன். இங்கே 3 தேர்களுடைய சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு, அந்த தேரினுடைய அழகியல் உருவ அம்சங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். முதல்ல தேருடைய முன்பகுதியை பாருங்க. வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த தேர் வந்து வெளியில வரும். முன்னாலே அழகிய வண்ணமயமான குதிரைகள் பாருங்க, மஞ்சள் மற்றும் வெள்ளை நிறத்திலே பட்டு கட்டினபடி பாய்வது போல இருக்கிறது. முக்கியமாக இங்கே பாருங்க ஒரு கருப்பு வர்ணத்திலே அடிப்பகுதியை பாருங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி முருகப்பெருமானுடைய சிற்பங்கள், வேறு சிற்பங்கள், அம்மனுடைய வரலாற்றை கூறுகின்ற சிற்பங்கள் என்று சொல்லி பலவிதமான சிற்ப வேலைப்பாடுகளை செதுக்கல்களாக கொண்டு வருகிறார். அதனாலவா ஒரு
30 அடிக்கு மேலே இருக்கும் இந்த தேர். உண்மையிலேயே இந்த குதிரை வேலைப்பாடுகளை எல்லாம் பாருங்கள், அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே தேரை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் போல இருக்கிற ஒரு உணர்வு வரும். அதோட மேலே இருக்கிற அந்த கூரை வேலைப்பாடுகளை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படியான ஒரு அழகிய தேரை வேடத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த கோயிலில் வந்து இழுக்கும் பொழுது தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அப்படியே நான் தேரை சுற்றி காட்டுறேன். கிட்டத்தட்ட தேர் சில்லினுடைய உயரமே அதனளவாக ஒரு 6 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆள் இந்த தலைமட்டத்துக்கு சரியாக அந்த தேர் சிற்பத்தினுடைய தேர் சில்லினுடைய உயரம் இருக்கிறது. அதோடு வந்து பாருங்க பின்பகுதியில் இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகளை அப்படியே நாங்கள் ரசித்து கொண்டிருக்கிறோம். அப்படியே பார்த்தா அற்புதமான ஒரு சிற்ப வேலைப்பாடுகளை வந்து அவர்கள் வந்து செய்திருக்கின்றார்கள். குதிரை வேலைப்பாடுகளாக இருக்கட்டும், கீழே இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்க, இங்கே அலங்கார வேலைப்பாடுகளை பாருங்க. அப்படி ஒரு அற்புதமான ஒரு சிற்ப தேரை வந்து நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துருக்க முடியாது. அப்படியே வந்து நாங்கள் தேரை வந்து சுற்றி காட்டுறேன். கூரை வேலைப்பாடுகள் எப்படி வர்ணம் பூசிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. உள்ளே இருக்கிற வர்ணங்களை பார்க்க அப்படியே கண்ணே முளிருது அப்படியே. அதே மாதிரி இந்த கூரை வேலைப்பாடுகளை நிச்சயம் சொல்லி ஆகணும். தேர் வந்து சரியாக அந்த சொல்லுவார்களே அந்த துப்புரவு செய்து அதை சரியான பராமரிப்பிலே வந்து இந்த மிக பிரம்மாண்டமான பெரிய தேரை வந்து வைத்திருக்கின்றார்கள். வேலைப்பாடுகள் எல்லாம் மிக அற்புதமாக இருக்குது, சொல்ல வார்த்தை இல்லை. என்று சொல்ல நான் எங்கே போனாலும் அந்த சிற்ப வேலைப்பாடுகளை தெய்வங்களோட வணங்கும் பொழுது ரசிப்பதுண்டு. அதை அப்படியே உங்களுக்கு வந்து காட்டுறாங்க. எப்படி தாமரப்பு அலங்காரத்தை இப்படி வர்ணமாக கீறியிருக்காங்க. இந்த பாருங்க எப்படி எத்தனை பேர் இந்த தேரை வந்து இந்த ஐயா ரயசோன நேரத்திலே இந்த தேரை வந்து சில்லுக்கு கட்டை வந்து போட்டு வருகிறார். சில இடங்களில் தேர் அசைதே இல்லை, அவ்வளோ ஒரு பாரமான ஒரு தேர். உள்ள வேலைப்பாடை பாருங்க, வண்ணமயமான அழகான தேர். இப்போ விநாயகர் சிற்பத்தை எப்படி விநாயகர் வந்து இந்த எலி வாகனத்தில் இருக்கிற அமைப்பு, அதோட வந்து சரஸ்வதி சிற்பம் சுற்றி வர வந்து அழகழகான இதான் முக்கியமான ஒரு சிற்பம். கண்ணகி வந்து இந்த சிலம்பை வைத்திருக்கிற ஒரு சிற்பம். நீங்கள் எங்கேயுமே வந்து பார்த்துக்க முடியாது. முக்கியமான கோயிலுடைய வரலாற்றை கூறுகின்ற ஒரு சிற்பம். இப்படியான ஒரு ரதம், இந்த ரதத்திலே இன்றைய தினம் சுவாமி எப்படி வெளிவீதி வந்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி இதை பார்த்துருப்பீங்க. அருமையான ஒரு தேர். அடுத்ததாக நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து முருகப்பெருமானுடைய தேர் சிற்ப வேலைப்பாடுகள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாருங்க, நீரெல்லாம் ஊற்றி கொண்டிருக்கிற மாலையங்களுக்கு அவ்வளவு வெயில். பாருங்க எப்படி இழுக்கிறாங்க பாருங்க. நீங்கள் பார்த்த அந்த சிற்ப தேரை எப்படி இழுக்கிறாங்க பாருங்க. கண்ணகி அம்மனுடைய தேரை வந்து பார்த்தோம். அடுத்தது முருகப்பெருமானுடைய வண்ணமயமான இந்த தேரை பாருங்க. உச்சியிலேருந்து நாங்கள் அப்படியே கலசத்திலேருந்து கூரை வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே வந்து முன்னுக்கு வந்து வண்ணமயமான குதிரை பாய்வது போன்ற குதிரை அமைப்பு. தேர் வந்து எந்த குறையுமே இல்லை, ஒன்றுக்கொன்று சளைத்ததில்லை. சித்திர வேலைப்பாடுகள் பாருங்க எப்படி இருக்குன்னு. குதிரைக்கு கீழே அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இங்கே பாருங்க அன்னப்பட்சி வேலைப்பாடுகள், ஒரு செதுக்கள். இந்த ஜாலியை பாருங்க, இதுதான் ஜாலி என்று சொல்கிறது. இந்த ஜாலி வேலைப்பாடு விநாயகர் பெருமான் தூங்குவது போன்ற ஒரு அமைப்புள்ள ஒரு சிற்பம். அப்படி அற்புதமான சிற்பம். இதெல்லாம் வந்து பொருத்த சிற்பம். இது வந்து அலங்காரங்கள். இது கணக்க வரிசை இருக்குது. இந்த தேரை சுற்றி பாருங்க, இவ்வளோ பக்தர்கள் பக்த அடியார்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற நிற்கிறார்கள்னு சொல்லி 3 தேர்கள். இதில் எல்லாம் ஒரு வரலாற்றை வந்து முருகப்பெருமானுடைய ஒரு வரலாற்றை வந்து கீறி இருக்கின்றார்கள். ஒரு வரலாறை வந்து செதுக்கல்களாக வந்து கொண்டு வரப்படுகிறது. உள்ள கூரை வேலைப்பாட பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி இருக்கிற ஒரு தேர். இந்த தேரனுடைய அழகிய அம்சங்களை பார்க்குறோம். மிக ஒரு அளவான ஒரு சில்லு பாருங்க. வாவ், என்ன வேலைப்பாடு! எல்லாம் ஒரு கலை நயம் மிக்க ஒருத்தரால் தான் இதை செய்ய முடியும். சிற்பாச்சாரியர்கள் இதை ஒரு வருட கணக்கிலே மெதுவாக செய்வார்கள், செய்து வெள்ளோட்டம் விடுவார்கள். இவ்வளவும் ஒரு அற்புதமான வேலைப்பாடுகள். இப்படி ஒரு மிக பிரம்மாண்டமான, இதே மாதிரி பல மடங்கு பிரம்மாண்டமான சன்னதி கோயில் தேர்தான் வந்து எரிந்தது. இது நாங்கள் மற்ற பக்கத்தில் வந்து நிற்கிறோம். எனக்கு அப்போ அந்த உள்கூரை வேலைப்பாடுகள்லாம் பிடிக்கும். இதெல்லாம் அப்படி பார்த்து பெயிண்ட் அடித்து வர்ணம் பூசி வந்து செய்வார்கள். அழகிய ஒரு ரதம் என்று சொல்லலாம். ஸோ இது வந்து நாங்கள் பார்க்குறது வந்து முருகப்பெருமானுடைய அழகிய ரதத்தை வந்து நாங்கள் பார்த்தோம். அடுத்தது வந்து விநாயக பெருமானுடைய ரதத்தை வந்து பார்க்கலாம். விநாயக பெருமானுடைய ரதம் உண்மையிலே 7 வரிசைப்படி இந்த ரதம் போகுது. இது சற்று ஒரு சிறிய ரதம். முருகப்பெருமானுடைய கொஞ்சம் பெருசு.
அம்பாளுடைய ரதம் அதை விட கொஞ்சம் பெருசு. இந்த ரதத்தினுடைய உருவவியலை பாருங்க, சித்திர தேர்கள்லாம் சில இடங்களில் சித்திரங்கள் வந்து இருக்கு, அதாவது செதுக்கல் வேலைப்பாடுகள் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்காது. பாருங்க மக்கள் எப்படி இருக்கு, ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க. பொங்குடி தீவு கண்ணகை அம்பாள் ஆலயத்தில் ஒவ்வொரு தேரும் வேலைப்பாடுகள் பாருங்க, தேர் நகர்ந்த சிலைகள் இங்கே எல்லாம் ஆலயத்தினுடைய வரலாறுகள். அங்கே பாருங்க, இந்த ஜாலியை பாருங்க, இவ்வளோ அழகான ஒரு ஜாலி. அங்கே ஆலயங்களுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இப்படி தேரையும் பார்த்து இப்படி சிற்பங்களையும் பார்த்து வணங்குங்கள். அவ்வளவு அற்புதமாக வந்து இருக்கும். இதுக்கும் கூரை வேலைப்பாடுகளை பாருங்க அப்படி இருக்கு. ஸோ அப்படி நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்கலாம். விநாயகர் பெருமானுடைய தேரை வந்து சுற்றி பார்த்து விநாயகருடைய வரலாறுகள் எல்லாம் சிற்பங்களாக வந்து உள்ளே வந்து செதுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தேர். பாருங்க, விநாயகர் பெருமானுடைய சிற்பங்கள் ஒன்றும் பார்த்து செய்திருக்கணும். அப்படியே நாங்கள் அப்படியே பின்பகுதியிலிருந்து கூற வேலைப்பாடுகளை பார்க்கிறோம். வாவ், எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளோ அற்புதமான ஒரு 3 தேர்கள் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பொங்குடி அம்மன் கோயில் வந்து பாருங்கள். உள்ள வேலைப்பாடுகள் பார்க்கறதுக்கு அப்படியே புல் அரிக்கும். 3 தேர், இந்த 3 தேர்லையும் தான் இன்றைக்கு வந்து திருவிழா வந்து பக்தர்கள் இப்படி வடம் பிடிச்சு இந்த 3 சித்திர தேர்களையும் வந்து வடம் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அற்புதமான அழகிய 3 தேரினுடைய சிற்ப வேலைப்பாடுகள் உள்ளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி ஓரளவு வேகமாக நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்று சொல்லி நம்புகிறேன். உண்மையிலே பொங்குடி தீவில் இப்படி ஒரு சிற்ப தேரை 3 சித்திர தேரை நான் இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்து நான் பார்க்குறேன். நான் கொரோனில் இருந்து 38 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் கண்ணகி தாயை காண்பதற்காக வந்திருக்கின்றோம். இதில் ஏற்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கின்றது. 38 ஆண்டுகளுக்கு நாங்கள் முன் பார்த்ததை விட இப்பொழுது எவ்வளவோ மாற்றங்கள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதை பார்க்கும்போது இவ்வளோ சந்தோஷமாக இருக்கின்றது. நடராஜா சின்னம்மா மடத்தில் வந்து நிற்கிறோம். ஆலயத்தை சுற்றி நிறைய மடங்கள் இருக்கிறது. இந்த மடத்தில் பாருங்க, இப்படி ஒவ்வொரு மடத்திலையும் இப்பொழுது தேர் வருகின்ற பொழுது அப்படியே படையல் படைத்து தேங்காய் உடைப்பதற்காக வைத்திருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வந்து தேங்காய் வந்து உடைக்க போயினோம். வணக்கம், செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல படையல் இங்கே பாருங்க, வாழைப்பழங்கள், பொங்கல், பழங்கள், கரும்பு, என்ன சொல்றது, பணியாரங்கள் எல்லாம் வைத்து அவல், கடலை அப்படி எல்லாம் வைத்து அம்மனுக்காக படையல் அப்படியே வைத்திருக்கின்றார்கள். சுற்றி வர இருக்கின்ற மடங்கள் எல்லாம் இப்படித்தான் படையல் வைத்திருக்கின்றார்கள். பெரும் படையல் அப்படி என்று சொல்லலாம். அதே மடம் தான் நாங்கள் இப்போ உள்ளுக்கு வந்து வந்திருக்கிறோம். பார்த்தா இங்கே வந்து என்ன கொடுக்குறீங்க, மோரா? பார்த்தீங்கன்னா மோர் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம், ரிங்ஸும் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். சரி, நாங்கள் இப்போ மோர் வந்து குடிக்க போகிறோம். சட்டியான வெயில், பக்தர்களும் வந்து மோர்களை வந்து குடிச்சு கொண்டிருக்கிறோம். अहेकश्च सर्वान् गम्भयन् सर्वास्त्र जातु धान्यः रुद्रा अभिषादिक्षु பாருங்க, தர்பூசணி பழம் எல்லாம் கொண்டு போயினோம். பிரம்மாண்டமான படையல் எல்லாம் இங்கே இருக்குது. சுவாமி வர பாருங்க, இந்த இடத்துல என்னெல்லாம் இடம்பெறுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். படம் பிடித்திருக்கிற பக்தர்களுக்கு வடை மோதகங்கள். இலங்கை நேரம் 1 மணி, மதியம் 1 மணிக்கு சரியாக பிள்ளையார் இறங்க நிற்கிறார் பாருங்க. ஆலயத்துக்கு முன்னாலே நிற்கின்றார். இது முருகனுடைய தேர். இப்பொழுது அம்பாளினுடைய தேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே பின்புறமாக நிற்கின்றாருங்க. வடக்கு வாசல் வீதியில் சரியாக 1 மணி 5 நிமிடம் ஆகிறது. கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1 மணி ஒரு 1:30க்கு தான் செல்லுவாரன்னு நினைக்கிறேன், ஒரு 1:30 ஆகும் நினைக்கிறேன். கொழும்பில் இருந்து வந்திருக்கிறேன். இந்த ஆலயத்தின் சிறப்பை சொல்றதுக்கு அளவுக்கு கிடையாது. 3000 வருஷங்கள் இல்லை 5000 வருஷங்களுக்கு முதல் அம்பிகை இங்கே வந்து அமர்ந்துள்ளாள். அதுக்கிடையில் அம்பிகையின் வரலாற்றை சிறப்பிக்கும் முகமாக சிங்களாக்கள் மட்டுமல்ல உலகம் பூராவும் இருக்கும் பக்த கோடிகள் கண்ணகி என்னும் ஒரு பேழை இந்த தெற்கு கடலில் மிதந்து வந்து அங்கே அது அப்படியே அந்த பீடமாக அமைந்த பொழுது அதை கண்டு உள்ள விவசாயிகள் அது என்ன என்று பார்க்கும்போது அது கண்ணகியினுடைய ஒரு பாதங்கள் என்று அதை இந்த கோயிலில் பிரதிஷ்டை செய்து இன்னும் மேலும் சிறப்பாக ஆலயத்தை வழிநடத்தி பக்திபூர்வமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆலயத்துக்கு
பற்றி சொல்லும்போது என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரணங்கள் மண்ணு காவிரி வளஞ்சொலி வானரை வாயார வாழ்த்தி என்று தேவார பதிகங்களில் சொல்லியிருக்கின்றது. இன்னொரு தேவாரத்திலே சடையாயேனுமால் சரணீனுமால் விடையாயேனுமால் வெறுவாவுமால் மடையார் குவளை மடையார் குவளை மலரு மருகல் மடையார் குவளை மலரு மருகல் உடையாய் தகுமோ இவளும் மெலிவே இந்த கண்ணகை நாரதத்தின் சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு எந்த குறையும் இந்த கண்ணகை வைத்ததில்லை. கண்ணகை வழிபாடு வந்தவர்கள் அவ்வளவு பேர் மிக சிறப்பு பெற்றிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த நாங்கள் ஒரு காலம் வெட்டி பிடிக்கிறாத கனடா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பெரும் செல்வந்தர்களாக, விஞ்ஞானிகளாக, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு 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 பெரும் மனிதர்களாக, பக்திபூர்வமானவர்களாக, நேர்மையானவர்களாக, நெஞ்சில் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். அது இந்த அம்பிகையினுடைய ஆசீர்வாதம் என்றே சொல்லலாம் என்று தான் நான் நினைக்கின்றேன். அம்பிகையை பற்றி சொல்வதற்கு எனக்கு வயதும் காணாது, அறிவும் காணாது. என்னால் தெரிந்தும் முடிந்த அளவிலே ஏதோ சொல்லி இருக்கிறேன். இவ்வளோ வெயிலுக்குள்ளேயும் பக்தர்கள் இந்த வடக்கயிறு விடாமல் பிடித்து இழுத்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க அவ்வளவு பக்தி, அம்பாளுடைய பக்தி. அங்கே நீரெல்லாம் ஊட்டி கொண்டிருக்கிறார்கள். பறவைக்காவடிகள் ஏராளமாக இந்த முறை வந்திருக்கிறது. இவ்வளவு பறவைக்காவடிகள் பாருங்க. அப்படியே பின்னால் ஃபுல்லாகவே பறவைக்காவடி தான், பின்னுக்கு ஃபுல்லாகவே. ஒரு மணி 22 நிமிஷம், கிட்டத்தட்ட 1 மணி 22 நிமிஷத்துக்கு சரியாக அம்பாள் இந்த இருப்பிடத்தை நோக்கி வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கடைசி ஒரு 1:30க்குள்ளே அம்பாள் வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஆலயத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த டேக்அவேன்னு சொல்லுவாங்க. கையில் கொடுத்தும் வந்து உணவுகளை விடுறாங்க. அதோட வந்து இதில் வந்து அன்னதான மடங்களும் வந்து இருக்குது. ஆலயத்துக்கு மேற்கு வீதியில் இருக்குது. வந்தீங்கன்னா சாப்பிட்டு போகலாம். புங்குடுதீவு அம்மன் கோயிலுக்கு வந்து திடீரென்று பாம்பு வந்து, உண்மையிலேயே பாம்பு தான் வந்திருக்குது. பாருங்கள், எல்லாம் ஊஞ்சி பார்த்து கொண்டிருக்கணும் பாம்பை. இவ்வளோ பேரும் இப்போ நாங்கள் அம்மன் கோயிலில், இங்கே இது அம்மன் கோயில். இப்போ பாம்பு வந்திருக்கு. இப்போ என்ன பாம்புன்னு சொல்லி பார்த்தா என்ன பாம்பு என்ன பாம்புண்ண என்ன பாம்பு? நாகம்மா, நாகப்பாம்பு. இந்த பாம்பை வெளியில் எடுக்க, இந்த பாம்பு வந்து இப்போ தான் வெளியில் எடுக்க போகிறாரு. வேறு ஒன்றும் இல்லை, பாம்பு வந்து கொண்டு வந்துருக்கிறாரு காட்டுறதுக்கு. அதை சுற்றி இருந்து இவ்வளோ மக்கள் பார்க்குறாங்க. பாம்பை பாருங்க, நாகபூசணி அம்மனுக்கு வந்து நாகப்பாம்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. பாம்பை பாருங்க, அம்மா. ஓ, இவ்வளோ மக்கள் ஆலயத்தில் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். எல்லா ஆலயங்களையும் காட்சி கொடுக்கும் நாகப்பாம்பு. இன்றைய தினம் ஒருவர் நாகப்பாம்பை இந்த நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு வந்து இந்த மகுடு ஊசி பணங்கள் வந்து வாங்கிட்டு இருக்காரு.